ஹாய். இப்போ இந்த வீடியோல என்ன மெனு பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கன்சல்டேஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். கன்சல்டேஷன் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மென்ட்குள்ள கன்சல்டேஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். ஸோ இது என்ன பர்ப்பஸ்க்காக அப்படின்னு டாக்டர்ஸ் ரிலேட்டடான திங்ஸ்க்கெல்லாம் தான் அது ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லாட்டி அந்த மாதிரி திங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கன்சல்ட் பண்ணுவாங்க அந்த பார்ட்டுக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருந்தோம். காலண்டரில் வந்துட்டு எப்படி அப்பாயின்மெண்ட் போடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜில் உங்களுக்கு லிஸ்ட்டு வந்திருக்கும். ஒரு பேஷண்ட்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க, இந்த பேஜில் உங்களுக்கு லிஸ்ட்டு வந்துடும். ஸோ இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா பிரைமரி ஹெல்த்துக்காக ஒருத்தங்க வந்திருக்காங்க. பேஷண்ட் நேம் பார்த்துட்டோம் அப்படின்னா வாட்ஸ்அப் டெஸ்ட்னு இருக்குது. ஸோ இவங்களுக்கு என்னெல்லாம் இது பண்ணுறோம், ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பேஜை பார்த்து இன்னது டேட்டில் என்ன திங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ எந்தெந்த டாக்டர்ஸோ அந்தந்த டாக்டர்ஸோட பேஷண்ட்ஸ் மட்டும்தான் இந்த லிஸ்ட்டில் வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த பேஷண்ட்க்கான கன்சல்டேஷன் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தா, ஸோ இந்த மாதிரி அவங்க பேஷண்ட்ஸோட பேசிக் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு லிஸ்ட்டில் வரும். ஸோ இந்த ஏரோ கிளிக் பண்ணோம்னா அவங்களுக்கான நோட்ஸ் என்ன வேணாலுமே நம்ம இங்கே என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் விசிட் நம்ம எப்போ சொல்லியிருக்கோமோ அந்த விசிட்டிங் டேட்டை நம்ம இங்கே என்டர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா இவங்களுக்கான டு டூஸ் வச்சுருக்கோங்க இல்லையா, நம்ம இந்த டேட்டில் கால் பேக் பண்ணி அவங்கள கேட்கணும், அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கு அப்படின்னா அந்த டு டூவும் நம்மளுக்கு அசைன் பண்ணிக்க முடியும். நம்ம எந்த ஸ்டாஃப்ஸ்க்கு அசைன் பண்ணுறோமோ அசைன் பண்ணிக்கலாம். பின் அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா அட்டாச்மெண்ட்டுங்கிறது என்னன்னா அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் இல்லாட்டி வேறு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இங்கே நம்ம அட்டாச்மெண்ட்டில் போய் அட்டாச் பண்ணிக்க முடியும். பின்ன கன்சல்டேஷன் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இப்போ வந்து ஒரு டைம் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் அதெல்லாமே கொடுப்போங்க இல்லையா, இல்லாட்டி வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு பார்த்தினா அந்த விசிட்டுக்கு வந்ததுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த கன்சல்டேஷன் டிஸ்கிரிப்ஷன்ஸில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். பின் அடுத்து அப்சர்வேஷன்ஸ் அவங்களை பற்றி நம்ம என்ன அப்சர்வ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இங்கே அப்சர்வேஷன்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். பின் நம்ம ஏதாச்சும் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது ஃபாலோ பண்ணுங்கள் அந்த மாதிரி டயட் பிளான்ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ரெக்கமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இங்கே என்டர் பண்ணி வச்சுக்கலாம். பின்ன சிம்டம்ஸ் ஏதாச்சும் சிம்டம்ஸ் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா என்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குது உங்களுக்குன்னு சொல்லிட்டோம் அவங்க நோட் பண்ணி வச்சுக்க முடியும். ஒன்ஸ் அட் த ஃபைனல் இந்த மாதிரி எல்லாமே சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அட் த ஃபைனல் நம்ம இந்த பேஜ் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பேஜ் அதுக்கான ரீடைரக்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு சென்ட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஷண்ட்டுக்கான டீட்டெயில்ஸை வந்து விசிட் பண்ண மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே சப்மிட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அந்த கன்சல்டேஷன்ஸ் ஹிஸ்ட்ரிஸ் நீங்கள் பார்க்கணுன்னாலுமே ஜஸ்ட் வியூ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கன்சல்டேஷன்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்க முடியும். அந்த கன்சல்டேஷன்ஸ்க்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்கும். நீங்கள் பார்க்கறனா பார்த்துக்கலாம், இல்லை வியூ பண்ணி பார்க்கறனாலுமே ஜஸ்ட் நீங்கள் வியூ கிளிக் பண்ணாலுமே நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? அடுத்த லாஸ்ட் கீழே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த கன்சல்டேஷனுக்கான பில் இருக்குங்க இல்லைங்களா. இப்போ ஒன்ஸ்க்கு வந்து கன்சல்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கான பேமெண்ட்ஸ் அந்த திங்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணுறாங்க இல்லாட்டி டேப்லெட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அது இங்கேருந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதுக்கான இன்வாய்ஸ் கஸ்டமர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பை டிஃபால்ட் இங்கே செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே என்ன மெடிசின்ஸ் இல்லாட்டி என்ன பார்ட்டாக இருந்தாலுமே நம்ம இங்கே ஜஸ்ட் சர்ச் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஜஸ்ட் அவங்களுக்கான பில் ரைஸ் பண்ணிக்க முடியும். ஒன்று கன்சல்டேஷன்ஸோ ஸோ இல்லாட்டி ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸோ என்ன அவங்களுக்கான பில் பேமெண்ட்டுக்கான வருதோ ஸோ அந்த பில்லிங் இங்கேயே அவங்க இது பண்ணிக்க முடியும். அந்த லாஸ்ட் சப்மிட் அண்ட் க்ளோஸ் த அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா பை டிஃபால்ட் அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் க்ளோஸ் ஆகிரும். அதுக்கான பில்லும் உங்களுக்கு ரைஸ் ஆகி வந்திருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் தான் நம்ம கன்சல்டேஷன்ஸ் மெனூஸில் பண்ணியிருக்கோம்.